الحكيم يهدي الإسلام المستقيم والمغضوب بالله من الشيطان اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين صلاة دائمة دوام بالله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين صلاة دائمة دوام بالله السلام عليكم يا أبا بكر السلام عليكم يا أبا بكر السلام عليكم يا أبا بكر வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முசம்மையாத்துகளுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு பெயர்களின் ஒவ்வொரு பொருள்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அஸ்மால் முசம்மையாத்தின்னு என்னங்க அர்த்தம்? பொருள்களின் பேரையும் கற்றுக் கொடுத்தான். இதுக்கு பேர் ஃபேனு, இதுக்கு பேர் சுவிட்சு, இதுக்கு பேர் பெஞ்சு, இதுக்கு பேர் ஆப்பை, இதுக்கு சின்ன கரண்டி, இது பெரிய கரண்டி, எல்லாத்தையும் படித்து கொடுத்தானா. ஃபசுவத்து ஃபுசையத்துங்கிறதையும் படித்து கொடுத்தான். என்ன லருத்தத்து எல்லாத்தையும் படித்து கொடுத்துட்டான். லருத்தத்துனா காற்று விடுறது, திடுதிடுன்னு விடுறான் காற்று. லருத்தத்து ஃபசுவத்துனா நசுக்கி அதை போடுறான். தப்சீர் ஜலாலில் போடுறாங்களே, எல்லாத்தையும் படித்து கொடுத்துட்டான். லருத்தத்துனா திடுதிடுன்னு போடுறது, ஃபசுவத்துனா நசுக்கி விடுறது. விளங்குதா? இதெல்லாம் படித்து கொடுத்தான். சின்ன கரண்டி, பெரிய கரண்டி, எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களினுடைய பேர்களையும் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் தஃசீரில் கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையும் படித்து கொடுத்தான். சும்மா அரலகும், பிறகு அந்த பொருள்களை எடுத்து காமித்தான். அல்லல் மலாய்கத்தி, மலக்குகள் மீது எடுத்து காமித்தான். இப்போ கால சொன்னான், அம்பி ஊனி பி அசுமாய் ஆவுலாய், இந்த பொருள்களினுடைய பேர்களை என்று சொல்லுங்க பார்க்கும். இன்குந்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எப்படி? பி ஜாமிக்குடைய பேச்சிலே அன்னக்கும் நீங்கள் தான் ஹிக்காவுபில் ஹிலாபத்தி, ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள் என்றவுடைய பேச்சில் உண்மையாளர்களாக இருந்தால். ஏல் இஸ்மத்திக்கும், நீங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பதினால். ஹிலாபத்துக்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்ற பேச்சிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். மேலும் அன்ன ஹல்கவும், மனிதர்களை படைப்பதும், வஸ்திகலாபகும், அவர்களை ஹலீஃபாவாக்குவதும், ஆதிகி சிவத்தும், இது அவனுடைய சிவத்தாக இருக்கிற நிலைமையிலேயே சேட்டை பண்ணுறது என்ன இருக்குது, அட்டகாசம் பண்ணுறது, கொலை செய்கிறது, இது அவங்களுடைய சிவத்தாக இருக்கிற நிலைமையிலே அவங்களை படைப்பதும், மனிதர்களை அவர்களை ஹலீஃபாவாக்குவதும், லா எலீகுமில் ஹக்கீமி, ஒரு ஹக்கீமுக்கு தகுதியாகாது என்ற உடைய பேச்சிலே உண்மையாளர்களாக இருந்தால். இதெல்லாம் அவங்க சொல்லலை, சொல்லாட்டாலும் சொன்ன மாதிரி தான். தஜியாலு பீகா மங்கிப்சித் பீகா பிஎஸ்பி குத்திமா நானு சப்பி அந்திக்க ஒன்று கத்தி சிலக்குன்னு அதுதான் அர்த்தம். அட்டகாசம் பண்ணக்கூடியவர்களை படைக்க போகிறாயா, இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையும் படைக்க போகிறாயா? நாங்கள் தான் உன்னை தஸ்பீ செய்கிறோமே, உன்னை துதிக்கிறோமே, உன்னை நாங்கள் துதித்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே, உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இவங்களோட படைக்க போறியானா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் கிலாபத்துக்கு தகுதியானவர்கள், இவங்களை என்ன செய்யாத, படைக்கவே செய்யக்கூடாது. அவனை கலீபாவாக்க போகிறேங்கிறியா, கலீபாவும் ஆக்கக்கூடாது, படைக்கவும் செய்யாத, கலீபாவும் ஆக்காத, எங்களை கலீபாவை ஆக்குன்னு தான் அர்த்தம். அவங்க சொல்லாட்டாலும் என்ன செஞ்ச மாதிரி தான். தஜாலு பீகா மங்கிப்சித் பீகா எஸ்பி குத்திமா ஒரு நானு சப்பி அம்தி கோன கத்தி சுலக். நீ சொன்னதுலேருந்து இவ்வளோ செய்தி என்ன செய்யுது, உள்ளடக்கம் இங்கே இருக்கிறது. அதான் இல்லம் இது சரி ஹூ, விளங்குதப்பா? ஒவ்வொ எப்பா ஏய், இந்த பேச்சு ஜாமுக்குன்னு இப்போ பார்த்து பிள்ளைங்க மீட்டுருக்காங்க பாரு. நாங்கள் தான் ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள், நாங்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பதினால் அவங்கள படைப்பதோ கலிபாவாக்குவதோ ஒரு ஹக்கீமுக்கு தகுதியாகாதுங்கிறது. இப்போ இல்லமி சதிஹூபிஹி, அதை அவங்க தெளிவாக என்ன செய்யாட்டாலும் செய்தான், சொல்லாட்டாலும் சரிதான். லாக்கின்னவு லாசிமு மக்காலிஹிம், அவங்களுடைய பேச்சின் லாசிமாக இருக்கும். அவங்க அதுதான் சொல்ல வர்றாங்க, நாங்கள் தான் தகுதியானவர்கள் கலாபத்துக்கு, அவங்கள படைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ரைட்டா? மேலே இருந்து வா. சும்மா அரலகும், அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முசம்மையாத்துகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு, சும்மா அரலகும் மலாய்கத்தி, மலக்குமார்கள் மீது அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து காமித்தான். அரலகும்னா என்ன அர்த்தம்? பொருள்கள்னு அர்த்தம். ஒக்கலாக்கள், கைர ஒக்கலாக்கள் எல்லாம் தான் இருக்குது. இதில் ஒக்கலாக்களை தகலிப்பு செய்யப்பட்டிருக்கு. விளங்குதா? இன்னொரு கிராத்தில் அரலகுன்னு இருக்குது, அரலஹான்லாம் இருக்குது. சரி வாங்க. சும்மா அரலகும், விளங்குதா? அந்த பொருள்களை எடுத்து காமித்தான். அல் மலாய்கத்தி, மலாய்கத்துகளுக்கு இந்த பொருள்களை எல்லாம் எடுத்து காமித்தான். அல் அமீரு ஃபீஹி, அரலகுமில் உள்ள லமீரு இல் முசம்மையாத்தி, பொருள்களின் மீது பொருள்களின் பக்கம் எழக்கூடியதாக இருக்கும்.
முசம்மையாத்துகளின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். அது முசம்மையாத்துன்னு இல்லையேங்க, எங்கே இருக்குன்னா இருக்குது, லிம்னில் இருக்குது. அஸ்மா அதில் உள்ள அலிஃபுலாம் இருக்குல்ல, அல்ல அஸ்மான்னு, அந்த அலிஃபுலாம் வந்து எதுதான் காமிக்குது, அது முசம்மையாத்துக்கு தான் அது வந்து பாரமாக வந்திருக்கு. அஸ்மால் முசம்மையாத்தி அப்படி சொல்ல வேண்டியது தான் அல் அஸ்மா அன்னு அல்லா அலிஃபுலாம் போட்டு சொல்லியிருக்கான். ரைட்டப்பா, அவன் முசம்மையாத்துகளை பார்த்து மீளாது. அல் அமீர் ஃபீஹி அரதமுல் அமீர் முசம்மையாத்தில் மதுலூலி அலைகா, முசம்மையாத்துகள் மீது அறிவிக்கப்படக்கூடிய முசம்மையாத்துகள் மீதாக இருக்கும். லிம்னன் லிம்னிலே கருத்திலே அந்த முசம்மையாத்துகள் மீது அறிவிக்கப்படக்கூடிய முசம்மையாத்துகளின் பக்கமாக இருக்கும். இது தக்தீருங்க ஏற்பாடு இப்படி தான் இருக்கும். அஸ்மால் முசம்மையாத்தின்னு தான் இருந்துச்சு. எப்பா அல்லம ஆதம அஸ்மால் முசம்மையாத்தி, பொருள்களினுடைய பேர்களை அவர்களுக்கு படித்து கொடுத்தான், குல்லா எல்லாத்தையும் படித்து கொடுத்தான் தான் இருந்துச்சு. ரைட்டப்பா, இது தக்தீரு ஏற்பாடு அஸ்மால் முசம்மையாத்தி என்று தான் இருந்தது. இப்போ உதிபல் முலாஃபு இலைஹி, முசம்மையாத் என்ற முலாஃப் இலைஹி போக்கப்பட்டிருக்கு. அஸ்மால் முசம்மையாத்தி என்ற முலாஃப் இலைஹி விட போக்கப்பட்டிருக்கிறது. உதிபல் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலை என்ன செய்யப்பட்டிருக்கே, ஏன் தலாலத்தி முலாஃபி முலாஃப் அறிவிப்பதினால் அலைஹி அந்த முலாஃப் இலைஹின் மீது முலாஃப் அஸ்மா என்ற முலாஃப் அறிவிப்பதினால் முலாஃப் இலை இங்கே போக்கப்பட்டிருக்கிறது. உவ்வித அன்ஹா அந்த முலாஃப் இலைக்குத்தான் பாரமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாமு அல் அஸ்மாவுல் அலிஃபுலாம் எதுக்கு தான் பாரமாக்கப்பட்டிருக்கேன், முலாஃப் இலைக்கு தான் பாரமாக்கப்பட்டிருக்கு. கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி போகிறேன். ஷெய்பா தலை நிறையால் இலங்கி விட்டது. ரசி இருக்கும், என் தலை இலங்கி விட்டது, ஷெய்பன் நிறையால் இலங்கி விட்டதுன்னு இருந்துச்சு. அதைத்தான் எப்படி சொல்லப்படுது, ரசியில் உள்ள அந்த முலாவிலையை தள்ளிட்டு ரசுன்னு ஆக்கியாச்சு. எடுத்தானப்பா, ஏய் ரசின்னு இருந்துச்சு, அந்த ரசியில் உள்ள ஏயை தள்ளி விட்டுட்டு அலிபுலாமை கொண்டு வந்து வஸ்தாலர் ரசு ஷெய்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே எப்படி முலாபிலைக்கு பரமாக அலிபுலா வருதோ அங்கே ரசிக்கு பரமாக ரசு என்று வருதோ அதே மாதிரி அஸ்மால் முசம்மையாத்தின்னு இருந்துச்சு. அதுதான் முசம்மையாத்தை தள்ளி விட்டுட்டு அல் அஸ்மானி நெஞ்சாச்சுங்க கொண்டு வந்தாச்சு. முலாபிலைக்கு பாருந்தான் அந்த அலிபுலா எடுத்தானப்பா. கௌலி தாலா வஸ்தாலர் ரசு ஷெய்பா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி இருப்பதை போல வஸ்தாலர் ரசி ஷெய்பான்னு தானே இருந்துச்சு. அந்த முலாபிலைக்கு பரமாக அலிபுலா வந்து வஸ்தாலர் ரசு ஷெய்பான்னு வருது. ஏன்னா அண்ணல் அரத லி சுவாலி, இங்கே கேள்விக்கு அல்லா கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் சொல்லுங்க பாட்டுன்னு சுவாலுக்காக வேண்டி எடுத்து காமிக்கப்பட்டது. அஸ்மாயில் முசம்மையாத்தி இப்படிதானங்க, அன் அஸ்மால் மஹரூதாத்தி பொருள்களினுடைய பேர்களை பற்றியா இருக்கும். எடுத்து காமிக்கப்பட்டது சுவாலுக்கு எடுத்து காமிக்கப்பட்டது என்னதுதான் அன் அஸ்மாயில் மஹரூதாத்தி, அந்த எடுத்து காமிக்கப்பட்ட பொருள்களினுடைய பேர்களை பற்றி தான். அதை பற்றி தான் என்ன இருக்குது, பொருள்களுக்கு தான் எடுத்து காமிச்சு இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கண்ணா. இது என்ன, இதுக்கு பேர் கண்ணாடி பாக்ஸ், இதுக்கு பேர் என்ன டம்ளர், இதுக்கு பேர் கோப்பை, இதுக்கு பேர் ஃபோனு, இதுக்கு பேர் லேப்டாப்பு. பொருள் எடுங்க பேரை சொல்லுவேண்ணா. பாபாவுக்கு எல்லாமே தெரியும். ஆகவே பலா எக்குனுல் மாறுவது இங்கே எடுத்து காமிக்கப்பட்டது நப்சல் அஸ்மா. எது கிடையாது, இஸ்மு கிடையாது, பேர்களை கிடையாது. பேர்களை எடுத்து காமிச்சு சொல்லுங்க, பேர்களை எடுத்து காமிச்சு அப்படிங்க சொல்ல முடியும். பொருள்களை எடுத்து காமிச்சு தான் பேர் சொல்லுங்களாம். நப்சல் அஸ்மா கிடையாது. சீயமா குறிப்பாக இனி உரியத பிகி எப்பா இந்த மாறுவதை கொண்டு நாடப்பட்டால் அல்ல அல்பாலை நாடப்பட்டால் விளங்குதுப்பா. இனி உரியத பிகில் அல்பாலை நாடப்பட்டால் ஒரு முராதி பிகி அதை கொண்டு நோக்கம் தவாத்துலஷியாயி வஸ்துக்களினுடைய தாத்து தான். அவு மதுலுலாத்தில் அல்பாதி அந்த லெபுதுகளினுடைய மதுலுலாத்துகளைத்தான், அந்த லெபுதுகளினுடைய ஆமாம் போகணுன்னு சொன்னாலும் சரி தான் அந்த பொருளை தான் எடுத்து என்ன செஞ்சான் அப்படி காமிச்சான். அந்த பேர்களுடைய பொருளை தான் இங்கே நாடப்பட்டிருக்கிறது. அஷியாக்களுடைய தாத்துக்களைத்தான் நாடப்பட்டிருக்கிறது. அஷியாக்களுடைய ஒவ்வொரு வஸ்துக்களுடைய தாத்தை தான் நாடப்பட்டிருக்கு. இந்த தாத்துக்கு பேரை சொல்லுங்க என்ன சொன்னான், தாவாத்துகளை தான் காமிச்சான், பேர் கிடையாது. சரி, அப்போ இங்கே உகலாக்கள் இருக்குது, கைர உகலாக்கள்லாம் இருக்க, அரலஹும்னு இருக்குது. உகலாக்களுக்கு புழங்கப்படக்கூடிய என்ன இருக்குது, ஹும்மை சொல்லியிருக்கானேன்னா உக்கலாக்களுக்கு தகலிப்பு செய்யப்பட்டிருக்கு.
எது தகலீப் செய்யப்பட்டிருக்கேன் ததிக்கீருகு அரலகும் என்று அந்த லமீரை ஆண்பாலாக்கியிருப்பது நீ தகலீபி மஷ்தமல அலைகி மேல் ஒக்கலாயி ஒக்கலாக்களிலிருந்தும் எதன் மீது அது பொய்ந்திருக்கிறதோ அந்த ஒன்றையும் மேப்பாக்கினது நல்லா இருக்கும். ஒக்கலாக்கள் இருக்கே, கைர ஒக்கலாக்கள் இருக்கே, எல்லாம் தான் இதில் ஒக்கலாக்களை செல்வம் மேம்படுத்தி பேசுவாங்க. எடுத்தனப்பா ஆண்கள் பெண்கள் வரும்போது ஆண்களை மேம்படுத்தி பேசப்படும். முஸ்லிமீன் சொல்லுவான். முஸ்லிமீனா முஸ்லிமாத்து எல்லாம் தான். ஆனால் முஸ்லிமீன் என்ன செய்யப்படும்? ஆண்பாலை சொல்லுவாங்க. இதான் கேட்டேன். ஆண்பாலை சொல்லி எல்லாத்தையும் தான் நாடப்படும். ஒழுங்குதான் கேட்டேன். பெண்பாலையும் நாடப்படும். ஆனால் மெய்ப்புக்காக வேண்டி எதை சொல்லிடுவாங்க? ஆண்பாலையே சொல்லுவாங்க. சில இடங்களில் தான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் காணித்தீன வல் காணித்தாத்தின்னு ஆண்பால் பெண்பால் எல்லாம் கலந்து சொல்லப்படுது. உம்மு சலமா நாயி கேட்டாங்களாம், யார சூழல்லா அல்லாஹ்வுத்தாலா ஆண்களை பற்றி தானே பேசுகிறான், பொம்பளைகளையெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கானே, பெண்களை ஏன் சொல்லணும்? இந்த ஆயத்தை இறங்கிச்சான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் காணித்தீன வல் காணித்தாத்தி. மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், கட்டுப்படுகின்ற ஆண்கள் கட்டுப்படுகின்ற பெண்கள், ரெண்டு பேரையும் சேர்த்து எல்லாம் சொன்னானா. என்ன அப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? ததிக்கீருவு அரலவும் என்று சொல்லியிருப்பது இத்தகலீபி மஷ்தமல அலி ஒக்கலா ஒக்கலாக்கள் இருந்து எது மீது போய்ந்திருக்கிறதோ அந்த ஒன்றை மிகைப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். இந்த வரிதா ஏன் கம்மியாக ஓதப்படு அறந்த ஒன்றுன்னே ஓதவும் பட்டிருக்கான். ஏன்னா கைர ஒக்கலாக்கள் தானே அதிகம். அதுவே அறந்த உன்னேன்னு வருது. அரலஹான்னா எல்லாத்தையுமே எடுத்துடும். விளங்குதுப்பா? அரலஹா கைர ஒக்கலாக்கள் உள்ள பெண்பாலை தான் விளங்குவாங்க. அரலஹா குறிய கம்மியாக அறத உன்னை என்றும் அறதஹா என்றும் ஓதப்படுகிறது. முசம்மையாத்துக்களை எல்லாம் எடுத்து காமித்தான். அறதஹான்னு அர்த்தம். முசம்மையாத்தை பார்த்து மீட்டி எல்லாமே அறதஹாங்கிறத. அறத உன்னன்னா அதை பன்மையாக்கி சொல்கிறது. கைர ஒக்கலாக்கள் என்ன செய்யறது? விளங்குதான் என்ன? முசம்மையாத்துங்கிறது பன்மையாதுன்னு இருக்கே, அதே அறத உன்னே சொல்கிறது. முசம்மையாத்தை பார்த்து அறதஹாவே மீட்டிடலாம். அது கம்மியாக ஓதவும் பட்டிருக்கு. அப்போ கருத்து என்ன? அலா மயனா அறதி அலா மயனா அறதி முசம்மையாத்தி என்ன அந்த பெருகளினுடைய அந்த பொருள்களினுடைய முசம்மையாத்துகள் எடுத்து காமிக்கப்பட்டுச்சு. அது முசம்மையாத்திகா அந்த பொருள்களை என்ன செய்யப்பட்டுச்சு? எடுத்து காமிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பொருள்களை எடுத்து காமிக்கப்பட்டுச்சு. பொருள்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வஸ்துக்களை என்ன செய்யப்பட்டுச்சு? எடுத்து காமிக்கப்பட்டது என்று தான் அர்த்தம். அப்போ அந்த பொருள்களை காமிச்சு தான் இதுக்கு பேர் சொல்லுங்க. என்ன இப்போ காலை சொன்னால் அம்பி உனிபி அசுமாய் ஆவுலாய், இந்த பொருள்களினுடைய பேர்களை என்ன செய்யுங்க என்கிட்ட சொல்லுங்கன்னா. எனக்கு கற்றுக் கொடுக்காம எப்படிங்க கேட்க போச்சு? இது தக்லீபுல் ஆஜிஸ், இயலாதவனை வற்புறுத்துகிற மாதிரிலாம் இருக்கு. பேச முடியாதவனை பேசு, எழுத தெரியாதவனை எழுது, நடக்க முடியாதவனை நட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க. என்ன கிடையாது? தாயு கல்லீபுல்லா நப்சன் இல்லா உசா தானே. அவன் சக்திக்கு ஏற்றால் போடுறதுன்னு சொல்கிறது. எப்படி அவங்க முடியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லாம் கற்றுக் கொடுத்தான். மலக்குகளுக்கு தான் என்ன செய்யலையே? கற்றுக் கொடுக்கலையே? அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னு இப்படி சொன்னான். ஆனால் இது வாயடைக்க செய்கிறது தான். இது என்னது? அம்பி வியூனி என்பதை கொண்டு தலபுல் வேல் கிடையாது. அம்ரு வேலை கொண்டு தலபுல் வேல் தானப்பா. எல்லாரையும் அடி குல் சாப்பிடுன்னு அர்த்தம். சாப்பிட்றத செயலை நான் தேடுகிறேன்னு அர்த்தம். விளங்குச்சான்னு கேட்டேன். இந்த பெஞ்சை பிடிச்சி சாப்பிடுங்கலாம் சொல்ல முடியாது. ஒன்றை பார்த்து தான் சாப்பிடுங்கப்பா, படிங்கப்பான்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன கிடையாது? தலபுல் ஃபேல் கிடையாது. இதுதான் இங்கே வாயடைக்க செய்கிறது தான் நோக்கம். ரைட்டப்பா? அதுவே தக்லீஃபுல் ஆஜிஸ், இயலாதவனை வற்புறுத்துறதுலாம் கிடையாது. ரைட்டா? அப்போ அம்பி ஊனிபி அஸ்மாய் ஆவுலாயின்னு நல்லா சொன்னான். இதை சொன்னதே தபிக்கீத்துள்ளகும், அவர்களை வாயடைக்க செய்வதாக இருக்கும். தம்பீகுன் உணர்த்துவதாக இருக்கும். அல்லா அஜிசிஹிம், விளங்குதப்பா? அந்த அம்ரில் ஹிலாபத்தி, ஹிலாபத்தினுடைய காரியத்தை விட்டும் அவங்களுடைய இயலாமையின் மீது உணர்த்துவதாக இருக்கும். உங்களுக்கு ஹிலாபத்து கிடையாது, நிர்வாகம் செய்கிற சக்தி உங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது என்பதை உணர்த்துவது தான். அவங்கள வாயடைக்க வைக்கிறது தான். விளங்குதப்பா? ஹிலாபத்துங்கிறது ஆசானதா? அல்லாவுடைய கலீபாவில், அல்லாவுடைய கலீபான்னா அவங்களுக்கு எல்மு இருக்கணும். இதான் கேட்டேன். எந்த எல்மு பத்தாது? தாலீம் செய்கிற எல்மு மட்டும் பத்தாது, சுயமான சிந்தனையும் இருக்கணும். சுபானக லா இல்முன்னா இல்லாமல் அல்லம் தானே. இது மலக்களுடைய நிலை. அல்லாஹ் எதை சொன்னாலும் அது மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு. மனிதர்களுக்கு அப்படி அல்ல. அவங்களுக்கு அறிவையும் அல்லாஹ் தந்து
சுயமாக சிந்திக்கிற ஒரு சக்தியை என்ன செஞ்சுருக்கான், இஸ்திம்பாத்து செய்கிற சக்தியை மனிதர்களுக்கு தான் தந்திருக்கான். நீ ஆய்வு செஞ்சால் அவனுக்கு கிடைக்கும், ஆய்வு செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம படுத்து படுத்து உறங்குது, அறிவை பயன்படுத்த மாட்டேங்குது. அறிவுலாம் அப்படி ஜாமாகி நிற்குது, உறைஞ்சி போய் இருக்குது. விளங்குதப்பா? நம்மளுக்கு எல்லா சக்தியும் எல்லாம் தந்திருக்கிறான். சிந்திச்சா எவ்வளவோ எலும்பு கிடைக்கும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஆய்வு செய்வார்கள், குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வார்கள், ஆய்வு செய்து சட்டங்கள் சொல்வார்கள். அது சரியாக இருந்தால் அவர்களுக்கு 2 நன்மை, அதில் ஹத்தை ஏற்பட்டால் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. ஆய்வு செஞ்சாங்கிறது அப்போ மண்டை வேலை செய்யும் தானே அர்த்தம். மண்டைகள்லாம் வேலை செய்கிற மாதிரி, ஆராய்ச்சி செய்கிற மாதிரி தான் நம்ம அறிவை என்ன செஞ்சுருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மலக்களுக்கு அப்படி கிடையாது, சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் தெரியும், அதுக்கு அடுத்து உள்ளது தெரியாது. விளங்குதப்பா? அவை நீங்கள் ஹிலாபத்துக்கு தகுதி இல்லை என்பதை உணர்த்துவது, அவங்களை வாய் கிடைக்க செய்வதற்காக வேண்டித்தான் அம்பி ஊனிவி அசுமாய் ஹாவுலாய்ங்கிறான். கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கிறத வற்புறுத்தல அல்லாஹ் தஆலா. மனிதனுடைய சிறப்பையும் அல்லாஹ் காமிக்கிறான். மனிதனுடைய சிறப்பையும் என்ன செய்யறான்? அப்போ அம்பி ஊனிபி அசுமாய் ஆவுலா என்பது தபிக்கீத்துள்ளகும், மலக்குகளை வாயடைக்க செய்வதும், தம்பீகுன் அலா அஜிசியும், அவனுடைய இயலாமையை உணர்த்துவதுமாய் இருக்கும். அந்த அம்ரில் ஹிலாபத்தி, ஹிலாபத்தினுடைய காரியத்தை விட்டு உங்களுடைய இயலாமையை உணர்த்துவதுமாய் இருக்கும். ஏனென்றால் இன்னத்த சர்ருஃப செயல்படுவது என்பதும், ததிபீர நிர்வாகம் செய்வது என்பதும், இக்காமத்தல் மாதிலத்தி நீதத்தை நிலைநிறுத்துவது என்பதும், நீதத்தை நிலைநிறுத்துவது என்பதும், கபலத்து அக்குக்கில் மாரிஃபத்தி ஒரு விஷயங்களை விளங்குவதற்கு முன்னால், ஒரு உக்கூஃபி கபுல உக்கூஃபி அலா மராத்திபில் இஸ்தியதாதி தகுதிகளினுடைய படித்தரங்களை விளங்குவதற்கு முன்னால், தகுதிகளினுடைய சொல்லுபா இஸ்தியதா தகுதிகள் விளங்குதா, ஒரு உக்கூஃபி அலா மராத்திபில் இஸ்தியதாதி தகுதிகளினுடைய படித்தரங்களை விளங்குவதற்கு முன்னால், கதிரில் ஹுக்கூக்கி ஹக்குகளினுடைய அந்த அளவுகளை விளங்குவதற்கு முன்னால், கதிரில் ஹுக்கூக்கின்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஹக்குகள் இருக்கிறதுங்கிற அந்த படித்தரங்களை, அந்த மிக்தார்களை, அந்த மாண்புகளை விளங்குவதற்கு முன்னால் செயல்படுவது, நிர்வாகம் செய்வது என்பது மொஹாலுன் என்னவா இருக்குங்க, மொஹாலாக இருக்கும். முதல்ல விளங்கணும், விளங்கினா தான் நிர்வாகம் செய்ய முடியும். ஒரு ஐசபி தக்லீஃபின், இது தக்லீஃப் கிடையாது. இது என்ன கிடையாது? தக்லீஃபே கிடையாது. வாயடைக்க செய்கிறது, உணர்த்துறது தான். ஒரு ஐசபி தக்லீஃபின் அம்பி ஊனி பி அசுமாய் ஆவுலா என்பது தக்லீஃப் கிடையாது. ஏன் எக்குனமி பாபி தக்லீஃபி இல் மொஹாலி, மொஹாலை கொண்டு தக்லீஃப் செய்கின்ற பாடத்திலே இது ஆகுவதற்கு அப்படி கொண்டு போயிடணும். மொஹாலை கொண்டு தக்லீஃப் செய்கின்ற பாடத்திலே இது ஆகுவதற்கு தக்லீஃபே கிடையாது. அப்படி கொண்டு போ. அந்த மொஹாலை கொண்டு தக்லீஃப்லாம் செய்யலை. ஏழாதவங்களை பிடிச்சி அம்பி ஊனின்லாம் எல்லாம் சொல்லலை. இது என்னது தான், தபிக்கீத்து தான். உங்களுக்கு ஹிலாபத்துக்கு தகுதி இல்லைங்கிறத உணர்த்துறது தான். அது என்ன கிடையாது, லைசபி தக்லீஃப் கிடையாது. எக்குனமி பாபி தக்லீஃபில் மொஹால், மொஹாலை கொண்டு தக்லீஃப் செய்கின்ற பாடத்தில் இது ஆகுவதற்கு. ரைட்டா? மொஹாலை கொண்டு அவங்களுக்கு தான் தெரியாத எப்படி அறிவிங்கன்னு சொல்கிறான்லாம் சொல்லக்கூடாது. மொஹாலை கொண்டு தக்லீஃப் செய்கின்ற பாடத்தில் இது ஆகுவதற்கு இது தக்லீஃபே கிடையாது. வாயடைக்க செய்வதும், உங்களுக்கு ஹிலாபத்துக்கு தகுதி இல்லை என்பதை உணர்த்துவதும் தான் இங்கே நோக்கம். விளங்கிருச்சா? இம்பா என்றால் என்பதும், இஹ்பார்னா இம்பா என்றாலும் இஹ்பாருன் ஃபீஹி ஏலாமுன் அறிவித்தல் இருக்குமே, அதில் உணர்த்துதல் இருக்குமே. அப்படிப்பட்ட அறிவிப்பாக இருக்கும். உணர்த்தல் இருக்கின்ற அறிவிப்பு. அம்பி ஊனின்னு வருதுலப்பா அறிவிங்கள்னு 3 வேலை மஃபூலை தேடக்கூடிய வேலை இருக்குல்ல. வக்கரசா பிகி நம்ப அக்பரா அத்தேச அம்ப அக்கதாக்க ஹப்பாரா, அதில் அம்ப இம்பி இம்பாவிலேருந்து வந்ததுப்பா. இது அறிவிப்பதோடு உணர்த்துவதோடு ஒரு செய்தியை சொல்கிறதுன்னு அர்த்தம். ஒரு இம்பா என்பது இஹ்பாருன் ஃபீஹி ஏலாமுன், அதில் உணர்த்தல் இருக்குமே. அப்படிப்பட்ட அறிவிப்பு. வலிதாலிக்கு இதனால தான் உணர்த்தல் இருக்கின்ற அறிவிப்புங்கிறதுனால எஜிரி சொல்லுபா இந்த இம்பா என்பது நடக்கும். மஜிரா இம்பா என்பதும் இஹ்பார் என்பதும் நடக்கும். மஜிரா குல்லி வாயுதி மினுமா, ரெண்டிலிருந்தும் ஒவ்வொன்றும் மற்றொன்றுடைய இடத்துல நடக்கும். இம்பாவினுடைய இடத்துல இஹ்பார் வரும், இஹ்பாருடைய இடத்துல இம்பா வரும். இஹ்பார்னா அறிவிக்கிறது, இம்பாவுனா உணர்த்தி அறிவிக்குதல். என்ன இருக்குது? இது ஃபோனு கவருங்க, இந்த ஃபோனில் தூக்கி மாட்டுவாங்க இதை சொல்லி உணர்த்தி அதை அறிவிக்கணும். இது ஹெட்ஃபோனு,
இதை காதில் வச்சு என்ன செய்யறது கேட்குறது. இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது இதை சொல்லிக்கிட்டோம்னா வேறு பேச்சுகள்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகாது. அதுவே தான் இதை வச்சுக்கிட்டு பேசணும்னா அது தெளிவாக இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் வச்சுக்கிறணும். அதெல்லாம் வந்து என்ன செய்கிறது, இப்படி விலைக்கு ஒவ்வொன்றையும் விலைக்கு என்ன செய்யறது செய்தி சொல்கிறது. அதுக்கு இஹ்பார்னா சும்மா செய்தி சொல்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் கவரு, இதுக்கு பேர் டப்பா, இதுக்கு பேர் ஃபோட்டோ, இதுக்கு பேர் பாக்ஸுன்னு சும்மா சொல்கிறது. ஆனால் இம்பானா விலைக்கு என்ன செய்யணும், செய்தியை உணர்த்தணும். ஒரு பொருளை நீ வாங்க போனீங்கன்னா அப்படித்தானே போய் சொல்கிறான். ஒவ்வொன்றையும் விளக்குவான். நீ வாங்காட்டாலும் வாங்கணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துடும். விளங்குதா? இப்போ இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நீ எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் காசு கட்டிட்டு நீ வாரம் கூட கட்டிக்கலாம், மாதம் கட்டலாம்னா ஆசை விட்டுவான். விளங்குதா? எப்படியாவது நம்மளை வாங்க வச்சுருவான். அவன் பேசுகிற பேச்சில் பொருளை வாங்கிடுவான். அப்போ உணர்த்தி விளக்குறதுன்னு அர்த்தமா இம்பார். இஹ்பார்னா அறிவிக்கிறது. அப்போ இம்பாவுடைய இடத்துல இஹ்பாரை சொல்லப்படும், இஹ்பாருடைய இடத்துல என்ன செய்யப்படும், இம்பாவையும் சொல்லப்படும். சரி, அப்போ இன் குந்தும் சாதிகீன், இவைகளுடைய பேர்களை சொல்லுங்கள். உங்களுடைய பேச்சில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அன்னக்கும் நீங்கள் தான் ஹிக்காவுபில் ஹிலாபத்தி, ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள், இஸ்மத்திக்கும் நீங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பதினால், நீங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பதினால் ஹிலாபத்துக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்பதிலே உண்மையாளர்களாக இருந்தால், மேலும் அன்ன ஹல்கவும் மனிதர்களை படைப்பதும் வஸ்தி ஹிலாபுடைய ஹலீஃபாவாக்குவதும் வாதிகி சிவத்துகும் அட்டகாசம் பண்ணுவதும் கொலை செய்வதும் அவனுடைய சிவத்தாக இருக்கின்ற நிலைமையிலே மனிதர்களை படைப்பதும் அவர்களை ஹலீஃபாக்குவதும் ஹலீஃபாவை ஆக்குவதும் லா எலீக்குபில் ஹக்கீமி, ஹக்கீமுக்கு தகுதியாகாது, ஹக்கீமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தகுதியாகாது என்ற பேச்சிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இதெல்லாம் அவங்க சொல்லலை. சொல்லாட்டாலும் தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா பியஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் அனு சொன்னதில் அவ்வளோ செய்தி இருக்குதானே செய்தே. வெயில் பகுவ எப்பா இந்த பேச்சு, நாங்கள் தான் ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள், மனிதர்களை படைக்காத, அவங்கள கலிபாவாகவும் ஆக்காதங்கிறதை விளங்குதுப்பா. இது இல்லம் சரி உபிய தெளிவாக சொல்லாட்டாலும் லாக்கின்னோ இது லாசிமும் மக்காலியும் அவனுடைய பேச்சின் லாசிமாக இருக்கும். தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா பியஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் என்கிற பேச்சில் இவ்வளோ செய்தி இருக்குது. நாங்கள் தான் ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள், அட்டகாசம் பண்ணுகின்றவர்களை கொலை செய்தவர்களை என்ன செய்யாத, நீ படைக்காத, நாங்கள் உன்னை துதிக்கிறோம் புகழ்கிறோம். ஆனால் என்ன செய்கிறாங்க, நாங்கள் துதிச்சுக்கிட்டு இருக்கோம் உன்னை, அவங்கள படைக்காதங்கிற செய்தியெல்லாம் அங்கே இருக்குது. விளங்குதுப்பா? இப்போ ஒரு கேள்விக்கு அதை பதில் சொல்கிறாங்க. இப்போ கபரியான்னா வந்து என்ன இருக்குது, சிறுக்கு கிதுபுக்கு சாத்தியமாகும். அப்படி தானே? கபரியத்தான ஜும்லா, இனிஷாயத்தான ஜும்லா இருக்குது. 1வது ஜும்லா 2வது ஜும்லா சொல்லி தந்திருக்காங்க. கபரியான ஜும்லான என்ன, ஜெய்துன் காயிமுன் அல்லது காம ஜெய்துன், ரெண்டுமே கபரியா தான். ஜெய்துன் காயிமுன்ங்கிறது முத்ததா கபரா வந்தாலும் கபரியா தான். காம ஜெய்துன் ஃபேல் வாயில் வந்தாலும் கபரியா தான். ஜெய்து நின்றுட்டான் அன்னு ஃபேலை போட்டு சொன்னேன், நிற்கலேன்னு சொல்லலாம். ஆமாப்பா நிற்க தான் செய்கிறான்னு சொல்லலாம். ஜெய்துன் காயிமுன்கிற முத்ததா கபரை போட்டு சொல்கிற, ஆம்பா ஜெய்து நிற்க தான் செய்கிறான்னு சொல்லலாம். இல்லை நிற்கலை ஜெய்துன் லைசபி காயிமுன்னு சொல்லலாம். தஸ்தீக்கு செய்கிறது தக்ரீபு செய்கிறது எதில் தான் கூடும், கபரியால் தான் கூடும். இன்ஷாயாவில் கூடாத, இன்ஷாயா தானே போடுறான். தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, குழப்பம் செய்கிறவர்களையும் அட்டகாசம் பண்ணுறவர்களையும் கொலை செய்யும் படைக்கவா போகிறேன், நீ இன்ஷாயா தானே போடுறாங்க. இன்குந்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இதை சொல்லுங்கிறானே. கேட்டேன், தஸ்தீக்கு தக்ரீபு எதுக்கு தானே சாத்தியமாகும், கபரியாவுக்கு தானே. அவங்க இன்ஷாயா தானே போட்டு சொல்கிறாங்கன்னா எல்லாம் கிடையாது. கேட்டேன், அவங்க இன்ஷாயாவா சொன்னாலும் நாங்கள் அதுக்கு தகுதின்னு தான் அர்த்தம். விளங்குதா? இல்லை புரியுதலா? கபரியாவை தெளிவாக சொன்னாலும் அது கபரியா. சில சமயம் இன்ஷாயாவை போட்டு சில செய்திகள் சொல்லும்போது அதுலேயும் கபரியா வந்துடும். அது தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹான்னா என்னதான் அர்த்தம், இன்ஷாயா போட்டாலும் சரி தான், நாங்கள் தான் ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள், நஹ்னு அஹ்கு பில் ஹிலாபத் என்ன அர்த்தம், இந்த இடத்துல அர்த்தம். விளங்குதா? அவங்கள படைக்காத, அவங்கள படைக்கவா போகிற, படைக்காத அதுதான் அர்த்தம் இந்த இடத்துல. ரைட்டா? அதுதான் அவள் தஸ்தீக் செய்ய முடியாத. தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா இன்ஷாயாவில்ப்பா, நீங்கள் உங்கள் பேச்சில் உண்மையாளர்களாக இருந்தால் தஸ்தீக் செய்யுங்கன்னு சொல்கிறானே. தஸ்தீக்கு தக்ரீபெல்லாம் எப்போ தான் செய்வாங்க, கபரியாவில் தானே, இங்கே இன்ஷாயா தானே. இன்னொரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு இது பதில் ஒரு சிக்கலான இடம். விளங்குதப்பா?
இப்போ தஸ்தீக்கு இங்கே தஸ்தீக் இன்ஷாயாவை தஸ்தீக் செய்கிறதுங்கிறது இன்ஷாயாவை தக்தீப் செய்ய முடியும் தக்தீப் செய்ய முடியாத இன்ஷாயாவை செய்யலாமா? இங்கே தஸ்தீக்கு இங்கே தஸ்தீக் செய்திருப்பது கமா எத்திருக்கு இலல் கலாமி கபரியத்தான கலாமிலே தஸ்தீக் செய்வது ஊடுருவும் சொல்லு. இப்போ தஸ்தீக் என்பது கமா இத்திருக்கில் கலாமில் கபரி என்ன இப்படி போடணும்பா. தஸ்தீக் என்பது கமா எத்திருக்கில் கலாமில் கபரியத்தான கலாமின் பக்கம் தஸ்தீக் ஊடுருவதை போல தக்தீப் ஊடுருவதை போல கொண்டு போகணும். தஸ்தீக்னு போட்டால் தக்தீபை சேர்த்து சொல்லணும். கபரியத்தான ஜும்லாவிலே தஸ்தீக் தக்தீப் ஊடுருவதை போல பேத்திபாரி மந்தூக்கி என்னுடைய பேச்சை கவனித்து கபரியாவான பேச்சை கவனித்து கபரியான கலாமிலே தஸ்தீக் தக்தீப் ஊடுருவதை போல கது எத்திருக்கு இலைகி அந்த இன்ஷாயாவான கலாமிலையும் ஊடுருவோம். இப்படி கொடுக்கணும். இலையுடைய லமீர் எப்படி பார்த்து வேண்டணும்? கது எத்திருக்கு சில சமயம் இலைக்கு இன்ஷாயாவான கலாமிலையும் உண்டாகும். தஸ்தீக் தக்தீப் என்ன செய்யும்? உண்டாகும். எதை வச்சு? கருதிமா எல்சமு மதுலுலுகுமில் இஹ்பாரி செய்தி அறிவிக்கக்கூடியதிலிருந்தும் அறிவிக்கப்படுமே அந்த ஒன்று லாசிமாவே அதை கவனித்து அந்த நோக்கத்தை கவனித்து இப்படி கொடுக்கணும். கது எத்திருக்கு சொல்லுப்பா. அந்த தஸ்தீக் தக்தீப் சில சமயம் ஊடுருவும். இலைகி இன்ஷாயாவான கலாமிலையும் ஊடுருவும். எப்போ? கரதி மா எல்சமு மதுலுலுகுமில் இஹ்பாரி ஒரு செய்தி அறிவிப்பதிலிருந்தும் அறிவிக்கப்படக்கூடியது அவசியமாகுமே அந்த நோக்கத்தை கவனித்தும் இன்ஷாயாவான கபாரி என்ன இருக்குது கலாமிலையும் தஸ்தீக் தக்தீப் ஊடுருவும். இங்கே தஜ்ஜாலு பீகாம இப்சித் பீகாங்கிறது இன்ஷாயாவான கலாமாக இருந்தாலும் அதை கொண்டு அவங்க எதை தான் நாடுறாங்க? நாங்கள் தான் கிலாபத்துக்கு தகுதியானவர்கள், மனிதர்களை படைக்கவும் செய்யாதே கலிபாவா ஆக்கவும் செய்யாதே அந்த கபரியாவை தான் போடுறாங்க. விளங்குதப்பா? ஒபி ஆதல் ஏத்திபாரி இதை கவனித்து இன்ஷாயாவை சொன்னாலும் அவங்க கபரியாவை நாடுறாங்கங்கிறதை கவனித்து ஏத்தரி அல் இன்ஷா ஆத்தி இன்ஷாவில் என்ன செஞ்சிருக்கே? தஸ்தீக் நுழைஞ்சிருக்கு. தஸ்தீக் என்ன செஞ்சிருக்கே? நுழைஞ்சிருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நாங்கள் தான் கிலாபத்துக்கு தகுதியானவர்கள், மனிதர்களை எல்லாம் படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கள்ல, அதில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் வைப்பீங்க. நான் சொல்கிறேன்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் அன்னு வாயடைக்க வைக்கிறான். நீங்கள் கிலாபத்துக்கு தகுதி இல்லைன்னு என்ன செய்யறான்? சொல்லுகிறான். விளங்குதப்பா? இன்ஷாயாவில் வந்திருக்க தஸ்தீக்கு வராத தஸ்தீக் தக்தீப்லாம் எது தானே வரும்? கபரியாவில் தானே வரும்னா இன்ஷாயாவிலையும் வரும். இன்ஷாயாவிலும் சில சமயம் என்ன செய்யும்? வரும். ஏன்னா இன்ஷாயாவை சொல்கிறதே அவங்க அந்த பேச்சில் கபரியாவை தான் நாடுறாங்க. அவே வந்துருங்கிறாங்க. விளங்குதில் ஒரு சிக்கலான இடம்டா இது. இதில் புரியுதானே? இது சொல்லி புரிய வச்சா தான் புரியும். அப்படி வச்சு பாடம் பாரு. அடுத்து ஆலு சொல்லுங்களா ஆன உடனே என்ன இருக்குது? ஆலு சுபானகலாயில் வரடா இல்லாமா அல்லம் தனா இன்னைக்கு அந்தல் அலிமுலாக்கின்னு ஒப்போண்டா. விளங்குதா? சுபானக்கு நீ தூய்மையானவன், லா இல்மலனா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, இல்லாமா அல்லம் தனா நீ கற்றுத்தந்ததை தவிர எந்த ஞானம் எங்களுக்கு கிடையாது, யாரெல்லாம் எந்த அறிவும் கிடையாதுன்ட்டாங்க. விளங்குதா? இன்னைக்கு அந்தல் அலிமுலாக்கியும் நீ தான் அனைத்தையும் விளங்கினவன், நீ தான் தீட்சண்யமானவன். என்ன செஞ்சிட்டாங்க? மலக்குகள் ஏழாமையை ஒத்துக்கிட்டாங்க. மலக்குகள் நாங்கள் கிலாபத்துக்கு தகுதி இல்லை, மனிதர்கள் மேன்மையானவர்கள் என்று என்ன செஞ்சிட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க. அப்போ சஜ்தா செய்யுங்க, சஜ்தாவும் செஞ்சாங்க. விளங்குதப்பா? அப்போ இது ஏத்திராவுன் சுபானகலா இல்மலனா இல்லாமா அல்லம் தானாங்கிறது விண்ணப்பமாக இருக்கும். வில் அஜிசி ஏழாமையை விண்ணப்பிப்பதாக இருக்கும். ஒரு குசூரி அவங்களுடைய குறைபாட்டையும் விண்ணப்பிப்பதாக இருக்கும். ஒன்று இஷாரும் ரெண்டாவது உணர்த்துறது. பி அன்ன சுவாலகும் அவங்க கேள்வி கேட்டாங்களா? தஜ்ஜாலு பீகாமே அண்ணு சபிகண்ணே. விளங்குதப்பா? இது காண இஸ்திப்சாரன் விளக்கம் தேடுவதாக தான் ஆயிருந்துச்சு. வலமிக்கும் ஏத்திராதன் இது ஆட்சோபனையாக என்ன செய்யலாம் ஆயிருக்கல. எனது உணர்த்தலும் இருக்கு. ரெண்டாச்சா மேலும் அன்னகு எல இப்படிலாம் கேட்டதுனால தான் மனிதனுடைய மாண்பு தெரிஞ்சிச்சு. அவர் சொல்லிட்டார். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்னகு இப்படி கேள்வி கேட்டது கது பானலகும் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மா ஹபி அலையும் குழப்பம் செய்கிறவனை ஏன் படைக்க போகிற, கொள்ளையடிக்கிறவனை ஏன் படிக்க போகிற, அட்டகாசம் செய்கிறவங்களை ஏன் படைக்க போகிறேன்னு கேட்டாங்கல்ல. அவர்கள் மீது மறைந்து ஒன்று தெளிவாயிடுச்சு. மீன் ஃபதுலில் இன்சான் மனிதனுடைய சிறப்பிலிருந்தும்
வல் ஹிக்மதி ஃபி ஹல்கிஹி அவன் படைக்கப்படுவதனுடைய தத்துவத்திலிருந்தும் அவர்கள் மீது மறைந்திருந்த ஒன்று தெளிவாயிடுச்சு. ரெண்டாச்சா, மேலும் இலுஹாருன் நீ சுக்குரி நியாமத்திகி அவனுடைய நியாமத்துக்கு சுக்குர் செய்வதை வெளிப்படுத்துவதும் இதில் இருக்கிறது. இப்போ மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத விளக்கிட்டான்ல, இப்போ பேச மாட்டாங்கல்ல. இப்போ ஆமாம் உண்மைதான், அவங்களுக்கு அதெல்லாம் படித்து கொடுத்துருக்கான், எங்களுக்கு இந்த இல்மை போதிச்சதுனால சுக்குர் செய்யணுமில்ல. விளங்குதப்பா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நல்லா உணர்த்திட்டான்ல, அவன் சுக்குர் செய்யணும். இப்போ இலுஹாருன் சுக்குரி நியாமத்திகி பிமா அர்ரபகும் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கினானே, கஷபல்லவர்களுக்கு தெளிவாக்கினானே, மாத்துகில அலைஹிம் அவர்கள் மீது சிக்கலாக்கப்பட்ட ஒன்றை. ஏன் இப்படி குழப்பம் செய்கிறவனை படைக்கிற, அட்டகாசம் செய்கிறவனை கொலை செய்கிறவனை ஏன் படைக்கிறேன்னு கேட்டாங்கல்ல. மாத்துகில அலைஹிம் அவர்கள் மீது சிக்கலாக்கப்பட்ட ஒன்றை, அவர்கள் மீது கட்டி வைக்கப்பட்ட ஒன்றை. ஏத்தக்கலைன்னா கட்டி போடுறது, அவங்க அறிவு கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு விளங்க முடியாமல். அவர்கள் மீது கட்டி போடப்பட்ட ஒன்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினதினாலும் அவர்களுக்கு விளக்கினதினாலும் அவனுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துவதை வெளிப்படுத்துவதுமாக இருக்கும். மூணாச்சா, முராத்துல்லில் அதபை பேணுவதுமாக இருக்கும். எல்லா இல்மும் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதபை வெளிப்படுத்தி சுபானுக்கு நீ தூய்மையானோன்னு சொல்லிட்டாங்க. முராத்துல்லில் அதபி பி தஃபீதில் இல்மி குல்லிஹி கல்வி அனைத்தையும் இலைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பக்கம் ஒப்படைப்பது கொண்டு அதபை பேணுவதுமாக இருக்கும். 4 செய்திங்க. ஏழாமையை விண்ணப்பித்தல், அவங்க கேள்வி கேட்டதிலிருந்து விளக்கம் கேட்டது தான் 2. 3வது நன்றியை வெளிப்படுத்துறது. 4வது ஒழுக்கத்தை பேணுறது. 4 செய்தி இங்கே இருக்குது. சுபஹான் என்பது மஸ்தருன், அது மஸ்தராக இருக்கும். உஃப்ரான் என்பதை போல. உஃப்ரான் எப்படி மஸ்தரோ அது மாதிரி இது என்னது தான் சுபான் என்பது மஸ்தர் தான். ஆனால் அந்த பேரை சேர்த்து சொல்ல மாட்டாங்க. ஷக்கர்த்து சுக்கரன் அப்படி சொல்ல மாட்டாங்க, சுக்கரன் தான் சொல்லுவாங்க, ஹம்தன் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் பேரை போக்குறது வாஜிபு. ஹம்தன் சுக்கரன் அது மாதிரி சுபான்லேயும் என்ன செய்யணும், பேரை விடுவது வாஜிபு. சுபஹான் என்பது உஃப்ரான் மாறி. வலா எக்காது இஸ்தாமலுல் அதை புழங்கப்படுவது இல்லா முலாஃபன் மன்சூபன் இது மாதிரி வேலையை அதனுடைய ஃபேலை மறைப்பது கொண்டு நசபு செய்யப்பட்ட முலாஃபாவே தவிர புழங்கப்படுவது தகுதியாகாது, நெருங்காது. வலா எக்காது இஸ்தாமலு புழங்கப்படுவது, அந்த சுபானை புழங்கப்படுவது நெருங்காது. இல்லா முலாஃபன் மன்சூபன் இது மாதிரி வேலையை இந்த சுபானுடைய வேலை மறைப்பது கொண்டு நசபு செய்யப்பட்ட முலாஃபாவே தவிர புழங்கப்படுவது நெருங்காதே அப்படிப்பட்ட மஸ்தராக இருக்கும். மாதல்லாங்கிற மாதிரி மாதல் தான் அழுது மாதல்ல அல்லாட பாதுகாப்பு தேடுறேன் விளங்குதா. சுபானகன்னு உன்னை தூய்மையானும் என்று நம்புகிறேன். உசப்பியோன்னு இருக்கும். எங்கள் கனியை சொல்லுவாங்க, மஃபூல் முத்திலக்கும் சொல்லக்கூடாதுப்பா, மஃபூல் பிகின்னு சொல்லுங்குவாங்க. சுபானல்லா அல்லாவை தூய்மையானும் என்று நம்புகிறேன். சுத்தப்படுத்துறேன்னா அவன் அஜீஸா அவனை போய் சுத்தப்படுத்துறதுங்குவா கனியது பெரியவங்களுடைய பேச்சு. அதெல்லாம் அது மஃபூல் பிகிங்குவா. சரி, அப்போ அதோடு ஃபேலை புழங்க முடியாதே, அது நசபு செய்யப்பட்ட முலாபாவே தவிர புழங்கப்படுவது தகுதியாகாதே அப்படிப்பட்ட மஸ்தராக இருக்கும். அப்போ அதனோட ஃபேலை சேர்த்து சொல்ல முலாபா தான் வரும், நசபு செய்யப்பட்டு தான் வரும். சுபான் அல்லா, சுபானக, சுபானகுன்னு தான் வரும். ரேட்டுப்பா வகது உஜிரிய சில சமயம் அது நடத்தாட்டப்படுதான் அலமன். சுபானுங்கிறது எப்படி ஏலி தஸ்பீக்கு அலமாக நடத்தாட்டப்படுகிறது. விமான தன்சியினுடைய பொருளை கொண்டு, தன்சியினுடைய சுத்தப்படுத்துறது என்ற பொருளை கொண்டு தஸ்பீக்கு அலமாவும் சில சமயம் புழங்கப்பட்டிருக்கு. அல சுதூதி கம்மியாக புழங்கப்பட்டிருக்கான். கவுலி அந்த கவிஞனுடைய சொல்லிலே என்ன சொல்லு, சுபான மின் அல்கமத்தில் ஃபாஹிர் பெருமை தங்கிய அல்கமாவை தூய்மையானவன் என்று நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன் நான் சொல்கிறது. நாளைக்கு சொல்கிறேன். இதை பாரு, தஸ்தீருல் கலாமி பிஹி சுபான் என்பதை கொண்டு கலாமை ஆரம்பித்திருப்பது. சுபான் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, மலக்கள் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இது ஏத்திராஃபுன் ஏத்திதாருல் இஸ்திஸ்வாரி விளக்கம் தேடுவதை தொட்டும் நான் தஜாலுஃபியான்னு கேட்டாங்கல்ல, இப்படி விளக்கம் தேடுவதை தொட்டும் சாக்கு போக்கு சொல்வதாக இருக்கும். வல் ஜஹிலி ஹக்கீக்கத்தில் ஆலி உண்மை நிலைமையை விளங்காமல் இருப்பதை தொட்டும் விளக்க கேட்டதை விட்டும் சாக்கு போக்கு சொல்வதாக இருக்கும். வலிதாலிக்கு இதனால்தான் ஜுஹில இந்த சுபான் என்பதை ஆக்கப்பட்டிருக்கு. மிஃப்தா தௌபத்தி தௌபாவுக்கு திறவுகோலாக்கப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அரிணி அங்கே போது பார்க்க முடியாதுன்னு நல்லா சொன்னான். மீறி பார்த்தவ கீழே விழுந்துட்டாங்கன்னு வருதுல்ல. லம்மா தஜல்லா ரப்பூலில் ஜபலி தக்கா
கர்ற மூசா சைகா முக்கிச்சித்து விழுந்தாங்கல்லப்பா, எந்திரிச்ச உடனே சுபானல்லா என்ன சொன்னாங்க? சுபானக் அப்படி தானே சொன்னாங்க. சுபானக் நீ தூய்மையானவன், துபுத்தி இழைக்க உன்னை தௌபா செய்து மீளுகிறேன்னு தான் சொன்னாங்க. இப்போ கால யூனுஸ் எல்லாம் சொன்னாங்க சுபானக் நீ தூய்மையானவன், இன்னி குந்து ஆளுமைன்னு தான் சொன்னாங்க. அப்போ தௌபாவுக்கு தான் திறவுகோல். பாகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹ்.